வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. 2026 கடகராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப கடகராசிக்கு 2ஆம் இடத்திலேயே கேது உட்கார்ந்திருக்காங்க சிம்ம வீட்ல. அப்பனா குடும்ப சங்கடமும், பிரச்சனையும் சில சமயம் பிரிவுகளையும் குடுக்கக்கூடிய அமைப்பு நல்லா வந்து சேரும். கொஞ்சம் கவனமா இருங்க. உங்களுக்கு பிரச்சனை உங்க நாக்கே தான். அப்பனா அத கொஞ்சம் கரெக்ட்டா பயன்படுத்திக்கினா குடும்பத்தோட நிம்மதியா வாழலாம். இல்லைன்னா குடும்பத்த இழக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு கடகராசிக்காரங்களுக்கு குடுத்துறலாம். கொஞ்சம் கவனமா இருங்க. அது மட்டும் இல்லாம 8ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்திருக்காங்க. அப்பன்னா கணவன் குடும்பத்தினாலேயோ, இல்ல இது ஆண் ஜாதகம் வந்ததுன்னா மனைவி குடும்பத்தினாலேயோ கொஞ்சம் சங்கடங்கள் வந்து சேரும். மனைவி சொத்துக்கள் சம்பந்தப்பட்டது கொஞ்சம் சங்கடங்கள் அ பிரச்சனைகள குடுக்கும். உங்களோட தனலாபம் கொஞ்சம் கெடுக்கக்கூடிய அமைப்ப குடுக்கறதுனால, கொஞ்சம் எதுலயாவது சுப விரயங்கள் பண்ணி வச்சுக்கங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா பின்னும் பிறவும் கொஞ்சம் வருத்தப்பட்டுக்கிட்டே உட்கார்ந்திருக்க வேண்டிய சூழ்நிலைய குடுத்தரலாம். அந்த காசு உங்களுக்கு பயன்படுறது கஷ்டம். அப்பன்னா ஒண்ணு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம், நகையில இன்வெஸ்ட் பண்ணலாம். தாராளமா நீங்க முதலுக்கே அத செஞ்சு வச்சுக்கிறது கொஞ்சம் சிறப்பு. கடன வாங்கியாவது ஒண்ண வாங்கி வச்சுக்கிறது சிறப்பு கடகராசிக்காரங்க இப்போதைக்கு. கடன கட்டிக்கலாம். ஒண்ணும் வருத்தப்பட வேண்டியதில்ல. கடனையும் நீங்க கட்டிருவீங்க. 9ஆம் இடமான பாக்கியத்தில போய் சனி உட்கார்றாங்க. அப்பன்னா பாக்கியம் சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் வந்து சேரும். கொஞ்சம் கவனமா இருக்கணும். உங்களோட முயற்சிகள் எல்லாம் தடபடும். நீங்க அப்படியே செய்யணும்னு நினைச்சீங்கனாலும், யாரோ ஒருத்தங்க வந்து முட்டுக்கட்டை போட வேண்டிய சூழ்நிலைய தான் குடுக்கும். நீங்க எடுக்கிற முயற்சி கொஞ்சம் தடப்படும். தாம்பத்தியமும் கொஞ்சம் தடப்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த இந்த வருஷம் உங்களுக்கு செய்யுங்க. அதனால கணவன் மனைவிக்கு இடையில சண்டையும், ஒற்றுமையும் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு வந்து சேர்ந்துரும். ஏதோ தொழிலுக்காக நீங்க முயற்சி பண்ணீங்கனாலும், தொழில்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, ஞானம் தான் கிடைக்கும், லாபம் கிடைக்காது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கங்க. கொஞ்சம் கவனமா முதலீடு பண்ணுங்க. யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. அதுவும் உங்க வாழ்க்கைக்கு தோல்விய தான் சந்திக்கும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். விரயத்துல குரு உட்கார்ந்திருக்காரு அப்படின்னா, முதல் பகுதி கொஞ்சம் விரயம் சம்பந்தப்பட்டது தான். சுப விரயம் செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா, வர வைகாசி 18ஆம் தேதி வரைக்கும் அருமையான யோக பலன்ல போய் உட்கார்ந்துரும். கொஞ்சம் கவனமா இருங்க. வைகாசி 18ஆம் தேதிக்கு மேல குரு உச்ச பலன்ல சந்திரன்லயும் வராங்க. நீங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாம் வெற்றியான வாய்ப்பையும் குடுக்கும். வருமானத்தையும், லாபத்தையும் அதிகப்படுத்தி குடுப்பாங்க. ஏன்னா, இங்க குரு உச்சமாகறதுனால. அப்பன்னா வைகாசி 18ஆம் தேதிக்கு மேல எல்லா யோகமும் வந்து சேரும். இப்ப பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களோட 4ஆம் இடத்த குரு பார்க்குறாங்க. 4 குரு பார்த்தாருன்னா, அது யோகத்த தான் குடுக்கும். கொஞ்சம் மனஸ்தாபங்கள்ல இருந்து கொஞ்சம் விலக்கு கிடைக்கும். தாய்க்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா, அதுக்கும் விலக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். ஆனா நல்ல யோகம் பார்த்தீங்கன்னா, வர வைகாசி 18ஆம் தேதிக்கு மேல வந்து சேரும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். முழு வீடியோவும் போடுறோம். அதிலேயும் போய் பாருங்க. உங்களுக்கு வேணுங்கிற தகவல் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.